தங்கத்தோட விலை வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ரேட் எகிரிக்கிட்டே போகுது. தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? கோல்டு வாங்கலாமான்னு என்ன கேட்டிங்கன்னா வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து டாலர் வாங்குறதுக்கு பதிலாக கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? 2001லேருந்து 2008 வரைக்கும் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தோடனே கோல்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி 2011லேருந்து 2018 வரைக்கும் கோல்டு தூங்கிட்டு இருந்துச்சு. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது ஆபரண தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் நகைன்னு வாங்கும் பொழுது ஒரு கம்மல் வாங்குறாங்க, ஒரு மோதிரம் வாங்குறாங்க, ஒரு நெக்லஸ் வாங்குறாங்கன்னா அதெல்லாம் 6% 8% கிடைக்காதுங்க. எல்லாம் 13%, 14%, 15% தான். சார் சொன்ன மாதிரி 13% மேக்கிங் சார்ஜ், 3% ஜிஎஸ்டி எடுக்கணும்னா 16%. இது அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க நகை தானே போட்டுக்க போறாங்க. அவங்க வாங்கி அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை பார்க்க போறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் சொல்லவே முடியாத அளவுக்கு ரேட் எகிரிக்கிட்டே போகுது. அந்த பட்சத்துல இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஸோ இது ஏன் இவ்வளோ ரேட் ஏறிக்கிட்டே போகுது, இதற்கான காரணம் என்ன அப்படின்றத உங்ககிட்டே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற விரும்புகிறோம். கௌஷிக் சார், நீங்கள் சொல்லுங்கள், கோல்டு ரேட்டு ஏறுறதுக்கான காரணம் என்ன? கோல்டு ஏறுறதுக்கான காரணம் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ரிசர்வ் கரன்சியா 2019லேருந்து எல்லா ரிசர்வ் பேங்க்ஸும் டாலருக்கு ஆல்டர்னேட்டாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா வேர்ல்டு வைட் அக்ராஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரீசன்ல கோல்டு ஏறிட்டு இருக்கு. இந்தியாவில் ஏறுறதுக்கான காரணம் வந்து ஒன்று இன்டர்நேஷனல் ப்ரைஸில் கோல்டு ஏறிட்டு இருக்கு. அதை தவிர டாலரும் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு, ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ருப்பி 89 ருபீஸ் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ருப்பி வர்சஸ் டாலர் 89 வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட $4000 இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. இதே நீங்கள் ஒரு 2019 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா $2000 பெர் ரவுண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ $4000 ஆயிருக்கு வேர்ல்டு வைட் ப்ரைஸஸில். இதே நீங்கள் வந்து ருப்பியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா $3000 இருந்த ஒரு கிராம் 2019 வெறும் $3000. சரி, இன்னைக்கு தேதிக்கு 11,200 300 உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு ஏறி இருக்கு இந்த 6 வருஷத்துல. நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கேட்டீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுன்னா யார் பண்ணுவாங்க? இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்கக்கூடியவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பா. கோல்டு வாங்கலாமான்னு என்ன கேட்டீங்கன்னா வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு, கோல்டு வாங்குறது தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தருக்கு வீட்டில் நகை இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அந்த நகைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வாங்கலாம், தப்பு கிடையாது. வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க, இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்னைக்குலேருந்து கோல்டு வாங்கி வைக்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். அது தேவைக்கு ஏற்ற கோல்டோட யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கோல்டு வாங்குறது. சரி, அதை நீங்கள் தங்க நகையாக வாங்கலாமா ETF-ஆ வாங்கலாமாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சொந்த பணத்தை நான் இந்த லெவலில் நான் போட மாட்டேன். சரிங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆமாம், கொஞ்சம் ஒரு ஹிஸ்ட்ரியா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் சார். ஆகஸ்ட் 15, 1971 பிரசிடென்ட் நிக்சன் வந்து இந்த டாலர் கோல்டு இதை வந்து நாங்கள் ஆக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அதனால அப்போ ஒரு அவுன்ஸ் கோல்டு, ஒரு அவுன்ஸ்னா 28.35 கிராம்ஸ், ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து $35 இருந்தது. அப்போ ஒரு டாலர் ஈக்குவல் டு ₹7.50. அப்போ ஒரு கிராம் வந்து $10 1971. ஓகே. இப்போ நான் இதை கடந்து வரும்போது இப்போ 10 கிராம்ஸ் 24 கேரட்ஸ் வந்து டுடே 1,23,291 வந்து மாறி இருக்கு. செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து இல்ல 24 கேரட் சார் சொல்றாரு. 24 கேரட். ஓகே. இல்லைன்னா நம்ம வந்து எல்லாமே ஈஸியா இருக்கிறதுக்கு 22 கேரட்னு சொல்லி வச்சுக்கலாம், இல்லைன்னா 18 கேரட்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்டா 24 கேரக்டை டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தட் ஈஸியா இருக்கிற மாதிரி. இது வந்து இந்த ஒரு வருஷத்துல 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துல மட்டும் 60%. ஓகே. இந்த ஒரு 6 monthsல it has increased by 60%. இப்போ இதுக்கு காரணம் என்ன? இது வந்து
இதுக்கு காரணம் இந்தியன் கவர்மெண்ட்டா இல்லைன்னா வேர்ல்டில் இருக்கிற சுச்சுவேஷனா? வேர்ல்டு டெஃபினட்டாக இருக்கிற சுச்சுவேஷன். ஓகே. ஏன்னா நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் டாலர் வாங்கிறதுக்கு பதிலாக கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? இது கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருக்கும், ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அமெரிக்காவுடைய எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இது முதல் காரணம். இப்போ அமெரிக்காவில் என்ன ஆச்சுன்னா, தே ஹாவ் நவ் பட்ஜெட் ஷட் டவுன்னு சொல்லி வச்சிருக்காரு. இது ஜெனரலாக போன தடவை நடக்கும்போது 45 நாள் நடந்தது. அந்த 45 டேஸ் நடக்கும்போது 4% இன்க்ரீஸ் ஆச்சு கோல்டுனுடைய ப்ரைஸு. இது இப்போதான் நடக்குதுன்னா நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனால் எவ்ரி டைம் நடக்கும்போதும் லாங் பீரியடில் நடந்துட்டு இருந்தது. இப்போ கோவிட் வரும்போது 12% இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி 2008 அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன் வரும்போது அப்போ 41% அதிகமாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு டைம்லையும் அதிகமாகும் போது இந்த டைமில் ஃபாஸ்டஸ்டாக அதிகமாகிடுச்சு இந்த 60%. அதே மாதிரி இந்த எக்கனாமிக் அன்சர்டனிட்டி எதனால் வந்தது? அமெரிக்காவுடைய பட்ஜெட் டெஃபிஷிட்மா, பட்ஜெட்டும் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுத்துக்கும் டெஃபிஷிட் 1.8 ட்ரில்லியன் டாலர்ஸ். இந்த 1.8 ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு அவங்க வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா $952 பில்லியன் வட்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் கொடுக்குறோம். இந்தியன் கவர்மெண்ட்டும் 20% ஆஃப் அவர் பட்ஜெட், இயர்லி பட்ஜெட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்காக பே பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ ஹெவி இன்ட்ரெஸ்ட் பட்ஜெட்டு அவங்களால பண்ண முடியல. இந்த டெஃபிஷிட்டை அவங்களால கேரி ஓவர் பண்ண முடியல. ஏன்னா அமெரிக்காவுடைய டோட்டல் டெட் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா $38 ட்ரில்லியன் ஆயிடுச்சு அமெரிக்காவுடைய டெட்டு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஏன்னா சடனாக யாராவது ஜென்ரல் பப்ளிக் பார்க்கும்போது இது புரியாமல் இருக்கும். இது புரியறதுக்கு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக எக்கனாமிக் டேர்ம்ஸில் அமெரிக்கன் டெட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு $38 ட்ரில்லியன். அது அவங்களால முடியல. அதனால அமெரிக்கா பட்ஜெட்டில் 25% சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் 23% மெடிக்கேருக்காக கொடுக்குறாங்க. ப்ளஸ் டிஃபென்ஸும் கம்பைன் பண்ணால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு 10% தான் இருக்குது வேறு ஏதாவது பண்ணணும்னா. அதனால பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நாங்கள் குறைப்போம் அப்படின்றாங்க. டெமோக்ராட்ஸ் அது குறைக்கக்கூடாது, இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டக் ஆஃப் வாரில் கம்ப்ளீட்டாக 45 டேஸ் அட்லீஸ்ட் 41 டே இது இப்போவே முடிகிற மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்னா, அமெரிக்கன் டாலர் இந்தியா எப்படி சார் சொன்ன மாதிரி இந்தியா கூட எப்படி 88.88 வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் 89க்கு வந்துடுச்சு. அதே மாதிரி அமெரிக்கன் டாலரும் 9.6% குறைஞ்சது கம்பேர் டு 6 அதர் கரன்சிஸ். இந்த அமெரிக்கன் டாலர் குறைஞ்ச போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ருப்பி கூட ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கணும். இப்போ 13% குறைஞ்சி இருக்கணும், 9.6 அது குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக் அது குறைஞ்சிருக்கணும். ஆனால் இந்தியன் டாலர் ப்ரைஸு 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் எக்கனாமிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் a very difficult situation and gold தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே சார், இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் 22, 24, 18 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ அதிகமான மக்கள் என்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய நகைகளை வாங்குறாங்க, இல்ல அதிகமான விற்பனை செய்யப்படுது? அதிகமாக விற்பனை செய்யப்படுது 22 கேரட் மட்டும். 22 தான். 22 and 24ல 22 தான். 24 நகையா பண்ண முடியாது. ஸோ 24ங்கிறது பார் கோல்டு அந்த மாதிரி வாங்கி பண்ணுவாங்க. நிறைய விற்பனை ஆகிறது 20, 22 தான். இப்போ டைமண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா 18 கேரட்ல பண்றாங்க.
மெயினாக 22 தான். உங்களுக்கு ஆபரண தங்கம்னா 22 கேரட் Okay. அதுதான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே சார், சார் சொல்றது தானா 22 தான் அதிகமா விற்பனை செய்யப்படுதா? ஆமாம்மா, ஆபரண தங்கத்தில் டெஃபினட்டாக 22 தான் மேக்ஸ், அதுதான் அப்ராப்ரியேட் கூட. ஏன்னா நமக்கு வந்து திருப்பி விற்கிறதுக்கு இதுக்கு எல்லாருமே. ம், ஆனால் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது ம். டெஃபினட்டாக என்னுடைய அபிப்பிராயம், ஆபரண தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் நிறைய வேஸ்ட் ஆகுது. இப்போ ஆபரண தங்கம் இப்போ வாங்கினீங்கன்னா திருப்பி நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 15% லாஸ் ஆகுது. ஓகே. ஆனா அதிகமான நகைக்கடைகளா இருக்கட்டும், எப்போதுமே வந்து அதிகமா வந்து பெண்களா இருக்கட்டும், யாரு வாங்கினாலும் இப்போ ஒரு செயினாவோ மோதிரமாவோ இந்த மாதிரி தானே வாங்குறாங்க பெரும்பாலும். சரி, அதாவதுங்க இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் யூட்டிலிட்டி தாங்க ஜாஸ்தி. ஓகே இப்போ சார். மற்றதெல்லாம் சில்வர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூஸ்லாம் இருக்கு. கோல்டு வந்து பர்சனல் யூஸ். ஓகே. இப்போ ஒரு சமீப காலத்தினால எப்போதுமே எப்பெல்லாம் கோல்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓ நம்ம கோல்டில் போட்டு நம்ம லாபம் சம்பாரிச்சிக்கலாமே அப்படின்னு ஒரு மனநிலை எல்லாருக்குமே வரும். அது நார்மலாக வரக்கூடிய விஷயம்தான். இப்போ நீங்கள் கடந்த ஒரு 50 வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டோட புல் ரன் வந்து மல்டி டெக்கேடல் பேட்டர்ன் ஒன்று காட்டுது. என்ன அப்படின்னா 1971லேருந்து 76, 78லேருந்து 80, திருப்பி 80லேருந்து 2000 வரைக்கும் கோல்டு பெருசாக ஏறவே இல்லை. 2001லேருந்து 2008 வரைக்கும் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தோடனே கோல்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி 2011லேருந்து 2018 வரைக்கும் ஒன்றுமே ஏறல. 2011லேருந்து 2018 வரைக்கும் கோல்டு தூங்கிட்டு இருந்துச்சு, ஏறவே இல்லை. இப்போ நான் ஒரு தனி மனிதன், நான் கோல்டு வாங்கலாமா வேணாமா, ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஃபேமிலியில் இருக்கிறவங்க, பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க, இல்லை வேற ஏதாவது உபயோகத்துக்காக நகை வாங்கணும்னு நம்ம நினைக்கிறவங்க, இவங்க இந்த பேட்டர்னை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன இந்த 4 புல் ரன்லையும் கோல்டு இருக்கிற பிரைஸ்லேருந்து 4 மடங்கு 5 மடங்கு ஏறுது. ஓகே. இப்போ இருக்கக்கூடிய புல் ரன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2019 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2019 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3000லேருந்து இன்னைக்கு 11,400 வச்சுங்களேன். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 4 மடங்கு. ரஃபா ஒரு புல் ரன்லையும் ஒரு 10 வருஷம் நீடிக்கும். அப்படின்னா 2028 வரைக்கும் இந்த புல் ரன் நீடிக்கும்னு நம்ம சொல்லலாம். இந்த 10 வருஷத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் கிட்டத்தட்ட 5 மடங்கு ஏறி இருக்கும். ஓகே. இந்த புல் ரன் எகுருன்னா சோ அதிகரிக்கும்னா என்ன மாதிரி? இப்போ வந்து 2019 இருந்து 25 வரைக்கும் ஒரு 4% வந்து ஏறி இருக்கு. 4 மடங்கு ஏறி இருக்கு. சோ அதே மாதிரி இன்னும் 28 வரைக்கும்னா இன்னும் அடுத்தடுத்து 4, 8, 12 அந்த மாதிரி அதிகரிக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு புல் ரன் நீடிக்குது. சரி. அப்ப 2019 எடுத்துக்கிட்டோம்னா 2028 வரைக்கும் புல் ரன் நீடிக்கும். ஒரு புல் ரன்லயும் 5 மடங்குலேருந்து 8 மடங்கு வரைக்கும் ஏறி இருக்கு. நீங்க ரெஃபரன்ஸ் பாயிண்டா 3000 ரூபா பெர் கிராம் 2019 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2028க்குள்ள இது வந்து 5 மடங்கு குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டனாலும் 15,000 ரூபா கிராம் போகணும். சரி. ஸோ 15,000 ரூபா வரைக்கும் கிராம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒன்ஸ் அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நான் சொல்றது டேட்டாவை தான் சொல்றேன். நானா யூகிச்சு இது குறையும் ஜாஸ்தி குறையும் அது சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. எப்போதுமே இந்த மாதிரி 5 மடங்கு ஏறினதுக்கு அப்புறம் கோல்டு 20லேருந்து 30% கிராஷ் ஆகுது ஒரு அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அதே பிரைஸ்லயே ஒரு 7-8 வருஷம் கண்டினியூ ஆகுது. ஓகே. இதுதான் பேட்டர்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் நீங்க தங்க நகை இப்போ வாங்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வாங்க முடியும். இப்போ நீங்க 2026, 27 எனக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, இன்னைக்கு நான் போய் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்கள்கிட்ட கையில இருக்கிற காசை வச்சு நீங்க வாங்கிக்கலாம். நான் உதாரணத்துக்கு சொன்னேன், 100 கிராம் நீங்க சேர்க்கணும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேவைக்காக 100 கிராம் நீங்க தங்கம் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 2019 நீங்க எல்லா மேக்கிங் சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறமும் 3.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம் 100 கிராம். 100 கிராம்னா 10, 12, 15 பவுனுக்குள்ள. ஓகே. ஒரு 13 பவுன் 12.5 பவுன் வச்சுங்க, அவ்வளவுதான். அதை நீங்க 3.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம். இன்னைக்கு போய் அதே 100 கிராம் நீங்க வாங்கணும்னா 13.5 லட்சம் ரூபா ஆயிருக்கும். மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து சொல்றேன்னா, நகைன்னு வாங்கும் பொழுது ஒரு கம்மல் வாங்குறாங்க, ஒரு மோதிரம் வாங்குறாங்க, ஒரு நெக்லஸ் வாங்குறாங்கன்னா அதெல்லாம் 6%, 8% கிடைக்காதுங்க. எல்லாம் 13%, 14%, 15% தான். இன்னும் வேற கொஞ்சம் பெரிய நகை கடைக்கெல்லாம் போனோம்னா இன்னும் ஜாஸ்தியாக வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 13% ஆவரேஜ் வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். சார் சொன்ன மாதிரி 13% மேக்கிங் சார்ஜ், 3% ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம்னா 16%. சரி. இதை அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க நகை தானே போட்டுக்க போறாங்க, அவங்க வாங்கி அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை பார்க்க போறது இல்லை. ஸோ அதனால இங்கேருந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய லாபம். இப்போ சார் சொன்னார் 60% ரிட்டர்ன் வந்திருக்கு லாஸ்ட் 1 இயரில். இதே 60% அடுத்த வருஷம் வருமா? வராது. இதே ரைஸ் வந்து இன்னொரு 3-4 வருஷம் இருக்குமா? இருக்காது. ஆனால் இந்த புல் ரன் கண்டினியூ ஆகும்.
இங்கேருந்து ஒரு 30% 40% கிராஷ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.